மேடம் மேடம் ஆ வரேன். மேடம் சொல்லுங்க. நான் மணிமேகலை போட்டோ ஸ்டுடியோல இருந்து வரேன் மேடம். நீங்க ஃப்ரேம் போட கொடுத்த போட்டோ ரெடி ஆயிடுச்சு இந்தாங்க மேடம். சரி, தேங்க் யூ. ஓகே மேடம். ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில திருமணம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு தாய்மையும் ரொம்ப முக்கியம். ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு உசுர வயித்துல சுமக்கிறேன். அது ஆணா பெண்ணா, முகம் எப்படி இருக்கும், கலர் எப்படி இருக்கும்னு 1000 கற்பனை மனசுல வருது. இது ஒரு சுகமான சுமைதான். மாமா மாமா, பொறுக்க போற குழந்தை ரொம்ப அழகா அறிவா இருக்கணும். அதுவும் உங்க ஜாடையில நல்ல மனசோட இருக்கணும். என் செல்ல மாமா, நீங்க பக்கத்துல இல்லைனாலும் என் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கீங்க. மாசமா இருக்கும்போது யாரோட முகத்தை அதிகமா பாக்குறோமோ அவங்கள மாதிரியே குழந்தை பொறுக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு பொறுக்க போற குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரியல, ஆனா உங்கள மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் உங்க போட்டோவை மாட்டி வச்சு உங்களை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு உங்களை போலவே நம்ம குழந்தை இருக்கணும் மாமா. நமக்கு ஆதாரமா அந்த வீடியோ கிடைச்சிருக்கு. ஆனா அந்த வீடியோ ஓபன் ஆகுறதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஆனா மாமா, அந்த வீடியோ கையில கிடைச்சதும் நான் உங்களை வெளியில கொண்டு வந்துருவேன். அது வரைக்கும் உங்க போட்டோவை பார்த்துக்கிட்டே இருப்பேன் மாமா. இந்த வண்டி தானா? ஆமாடா, பார்ட்டி வந்துட்டாங்க, ஜாக்கிரதையா இரு. ஏய், மெமரி கார்டை கொண்டு வாங்கடா. மெமரி கார்டு எடுத்துட்டு சொன்னா பெரிய பொட்டி எடுத்துட்டு வரானுங்க. ஏன்டா அவ்வளோ பெரிய மெமரி கார்டா? இல்லைண்ணே, முக்கியமான கார்டு இல்ல, அதான் தொலைஞ்சிடக்கூடாதுன்னு பொட்டியில வச்சு எடுத்துட்டு வராங்க. இந்தாங்க, செக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஓபன் ஆகுது. ஏய், உங்க பாஸ் வேற எதுவும் காப்பி பண்ணி வைக்கல? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. மெமரி கார்டை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு சொன்னாங்க, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். ஏய், கொடுங்கடா. இல்ல, உங்க பெட்டில வேணாம், பணத்தை மட்டும் கொடுங்க, நாங்க எங்க பெட்டில வச்சு எடுத்துட்டு போறோம். திறந்து கொடுறா. குடி. ஓபன் பண்றா. சரி, நாங்க வரோம். வரோம். வந்தவங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்காங்கன்னு பாத்தீங்களாடா? பொட்டியில ஜிபிஎஸ் கருவி இருக்குன்னு நினைச்சு பணத்தை மாத்தி எடுத்துட்டு போறானுங்க. பணத்துல ஜிபிஎஸ் கருவி வச்சா நம்ம ஏகாம்பரம் ஐயா எவ்வளவு பெரிய ஆளு. ஆமாண்ணே, தலைவர் தான்.
சரி, வேலை முடிஞ்ச விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். பண்ணுங்கண்ணே. ம். சொல்லு பறந்தாமா. ஆ, தலைவரே, மெமரி கார்டு கிடைச்சிருச்சு. செக் பண்ணி வாங்கிட்டேன். சரி, இப்போ அவனுக்கு போற ரூட் எனக்கு தெரியுது. இனிமே நான் அவனுங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் சொல்ற இடத்துக்கு நீ ஆளுகளை கூட்டிட்டு அங்க வந்துரு. சரிங்க தலைவரே, நீங்க எங்கன்னு சொல்லுங்க, நான் உடனே வந்துடுறோம். சரி பறந்தாமா. இளங்கோ, இளங்கோ, இதோ வரேன். வாடா. டேய் வாடா, வா உள்ள வா. இருக்கட்டும் இளங்கோ, பரவாயில்ல, இங்கேயே பேசலாம். வாங்க உள்ள வந்து உட்காருங்க. இருக்கட்டும் மேடம், கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, அதான். மெமரி கார்டுல இருக்கிற வீடியோ கிடைச்சதா? ஓபன் ஆயிடுச்சா? என்னாச்சு? கிடைச்சதா இல்லையா? சொல்றா. சாரி மேடம், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஓபன் பண்ணவே முடியல. ஏதோ கரப்ட் ஆயிருக்கு. கரெக்ட் ஆயிருச்சா? என்ன? இதுக்கப்புறம் ஓபன் ஆக வாய்ப்பே இல்லை. இதத்தான் மலை போல நம்பி இருந்தோம். இந்த நேரத்துல இப்படி சொல்றீங்களே. மாமாவை சிரமம் இல்லாம வெளியில கொண்டு வந்துடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது இல்லைன்னா என்னென்ன பண்றது? நண்பா, உன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து சாஃப்ட்வேர் வாங்கி ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு சொன்னியே, அது என்னாச்சு? இல்லை, அதையும் வாங்கி நான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டேன், ஓப்பன் ஆகல. ஆகலையா? ம். இந்தா மெமரி கார்டு. சாரி இளங்கோ, சாரி மேடம், நான் வரேன். ஒரு நிமிஷம். இங்க வாங்க. இருங்க வரேன். பரவாயில்ல விடுறா, நீ என்ன பண்ணுவ? எனக்கும் டவுட் இருந்துச்சுடா. சின்ன பசங்க கேமராவை தூக்கி உடைச்சிட்டானுங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓப்பன் ஆகல. அதுக்கு தான் உன்கிட்ட வந்தேன். சரி விடு, ஓப்பன் ஆகலன்னா என்ன பண்றது? இந்தாங்க. ஐயோ வேண்டாம் மேடம், என்னாலதான் இளங்கோக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலையே. பரவாயில்ல, எங்களுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிருக்கீங்கல்ல, அதுக்கு தான் வச்சுக்கோங்க. இல்ல வேண்டாம், புடுறா. வேண்டாம் இளங்கோ. ஐயோ, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி கிளம்புறேன் மேடம். வரேன் இளங்கோ. சரி. அண்ணா, என்னண்ணே உங்க ஃப்ரெண்டு இவ்ளோ பதட்டமா போறாரு? அதான் சத்தி, ஒன்றும் புரியல. சரி உள்ள வா. என்ன ரசத்தி, வீடியோ கிடைச்சிருச்சுல்ல? மாமா, அண்ணனோட ஃப்ரெண்டு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாராம். ஆனா வீடியோ ஓபன் பண்ண முடியலையா. என்ன ராசாத்தே, இந்த வீடியோ கிடைச்ச உடனே இனி என்ன வெளியில கொண்டு வந்துடலான்னு சொன்னேன். இப்போ இப்படி ஆயிடுச்சே. ஆமா அத்தை. சரி, இந்த விஷயத்தை லாயர் கிட்ட சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். லாயர் காலை கட் பண்றாரு. ஏதாவது முக்கியமான மீட்டிங்ல இருப்பாருமா. கொஞ்ச நேரம் கழிச்சு நேர்ல போய் பார்த்துட்டு வரலாம். சரிண்ணா. பணத்தை எல்லாம் வாங்கியாச்சு சார். சூப்பர். சார் கொடு கொடு. கொடு. இந்தா, இதை நீ வச்சுக்கோ. இந்தா, இது உனக்கு.
யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ரொம்ப நன்றி சார். நீங்க போலாம். இதை இப்படியே மறந்துடுங்க, புரியுதா? இதெல்லாம் நீங்க சொல்லுமா சார்? அதெல்லாம் நாங்க அப்படியே மறந்துடுவோம் சார். நாங்க வரட்டுமா சார்? வரோம் சார். வரேன் சார். போயிட்டு வாங்க. யோ வண்டி அடியா, நான் சொல்றபடி போயிட்டே இரு. போ. சொல்லுங்கண்ணே. சரிங்கண்ணே. ரைட், வண்டி அடியா. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகாம போகுமா? மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். டே கர்ணா, உனக்கு ஒண்ணு புரியுதா? பணங்கிறது ஆரம்பத்துல வரத்துக்கு ரொம்ப ஆட்டங்காட்டும். ஆனா விடாப்படியா கஷ்டப்பட்டு ஒரு அமௌண்ட மட்டும் சேர்த்துட்டா போதும். பணத்துக்கு மேல பணம் வந்துகிட்டே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பணம் ஒரு செம்மறி ஆடு. அது சாஞ்சா சாயிற பக்கம் சாஞ்சிக்கிட்டே இருக்கும். யாரு? செம்மறியாடு. ஐயா, டேய், நீ எதுவும் பேசாத. உனக்கு நோ டயலாக், ஒன்லி ரியாக்ஷன். ஏண்டா, பெட்டியோட பணத்தை எடுத்துட்டு வந்தா ஜிபிஎஸ் கருவியை வச்சு இடத்த கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பணத்தை மட்டும் லவிட்டிட்டு வந்துட்ட. இப்ப மட்டும் எப்படி வந்தோம்னு பாக்குறியா? நீ வேணா வக்கீல் தொழில சீனியரா இருக்கலாம். இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்றதுல நீ ஜூனியர் தான். இப்ப நீ கொண்டு வந்த பணத்துல தான் வெச்ச ஆப்பு. இல்ல இல்ல இல்ல, ஜிபிஎஸ். ஏண்டா, நானே ஒரு தில்லாலங்கடி. எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலையும் ஈஸியா பண்ணிடுவேன். உன் வேலையை எங்கிட்ட காட்டின பாத்தியா? இதான் இதான் நீ பண்ண பெரிய தப்பு. ஐயா, அது வந்துங்கய்யா. உன்ன மாதிரி துரோகிங்கெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. ஐயா, தப்பு பண்ணிட்டேயா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. நீங்க என்ன சொன்னாலும் சரியா. ஐயா, உங்களுக்கு ஃபேவரா பண்றேயா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. தெரியாம பட்டேயா, நான் தெரியாம பட்டேன், என்னை விட்டுருக்கையா. ஐயா, என்ன மன்னிச்சிருக்கையா, நான் தெரியாம செஞ்சுட்டேயா, என்ன மன்னிச்சிருக்கையா. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், என்னை மன்னிச்சிருக்கையா. ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிருக்கையா. ஐயா, என்னை விட்டுருக்கையா. சார் சார், சார், என்னண்ணே ஆளை காணோம்? தெரியலையேம்மா, கதவு திறந்துதான் இருக்கு. ஏதாவது ஒர்க்கா இருப்பாருன்னு நினைக்கிறேன். சார், அண்ணா, அங்க பாருங்க. என்னது பொருள் எல்லாம் களைஞ்சு கிடக்கு? அம்மா ராசத்தி, ஏதோ பிரச்சனை நடந்த மாதிரி இருக்குமா? எதுக்கும் ஜாக்கிரதையாவா. சார், சார், வா. சார், 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 கதவு திறந்தா இருக்கு.
ரசதி, அண்ணா லாயருக்கு என்னாச்சுண்ணா? ரசதி, நம்ம லாயர் யாரோ கொலை பண்ணிருக்காங்கம்மா. இருங்க பாப்போம். ரசதி, வேண்டாமா, சொல்றதுக்கு இல்ல, வா வாமா. அண்ணா ஒருவேளை உசுர் இருந்து அவர் மயக்கத்துல இருந்தாருன்னா? அவரை பார்த்தா உசுரோட இருக்கிற மாதிரி தெரியலமா, அசைவே இல்ல, குத்தி ரொம்ப நேரம் ஆயிருக்கும் போல இருக்கு. அவரு லாயர் 1008 பிரச்சனை இருக்குமா. நம்ம உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம், அவங்க வந்து பார்க்கட்டும். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. ரசதி, போலீஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார் வாங்க சார். சொல்லுங்க அந்த ரூம்ல தான் சார். என்னாச்சு? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? சார், என்னோட ஹஸ்பண்ட் கேஸ கருணாகரன் சார் தான் பார்த்துட்டு இருந்தாரு. அத பத்தி பேசுறதுக்கு தான் நானும் அண்ணனும் வீட்டுக்கு வந்தோம். காலிங் பெல் அடிச்சு பார்த்தோம், எந்த ரிப்ளையும் வரல. அப்புறம் உள்ள வந்து பார்த்தோம், இவரு அடிபட்டு கிடக்கிறத பார்த்ததும் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம். அவருக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்களா? ஃபோன் பண்ணேன் சார், ஆனா அவர் எடுக்கல. ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம், அதான் நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்தோம். மேடம், இந்த சம்பவத்தை முதல்ல நேர்ல பார்த்தது நீங்க 2 பேரும் தான். நான் எப்ப இந்த கேஸ் விஷயமா உங்களை கூப்பிட்டாலும் நீங்க வர வேண்டியது இருக்கும். சார், நான் இந்த ஊரு சேர்மன் சார். இந்த கேஸ் விஷயமா நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்து ஆஜராவேன் சார். ஓகே மேடம். கான்ஸ்டபிள் சார், தடவியல் துறைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அப்புறம் கொலை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு லாயர், அதனால பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வர சொல்லிருங்க. ஒரு போட்டோகிராஃபரையும் வர சொல்லுங்க. எஸ் சார். எல்லா ஏற்பாடும் பக்காவா இருக்கணும். கொலைகாரனை இம்மிடியேட்டா கண்டுபிடிக்கணும். ஓகே? ஓகே சார், இப்பவே பண்ணிடுறேன். நீங்க போங்க மேடம், நான் ஃபோன் பண்றேன். சார், எனக்கு இதை யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். என் ஹஸ்பண்ட் கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிறவங்க யாராவது பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு சார். உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே மேடம், எதுவா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க சார். என்னோட நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். 8678941333. ஓகே சார். ஓகே, நீங்க கிளம்பலாம். சரிங்க சார். ரசதி, போலாவா? அண்ணா, மெமரி கார்டு விஷயமும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுல இருந்து வீடியோவும் கிடைக்கல. லாயரை பார்த்து மாமாவை வெளியில கொண்டு வரலான்னா அவரும் இந்த மாதிரி கிடக்குறாரு. இங்க என்னென்ன நடக்குது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு ஒன்னும் தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்றது, மாமாவை எப்படி வெளியில கொண்டு வர்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ரசதி, இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஏகாம்பரத்தை தவிர வேற யார் இருக்க முடியும்? அவனை சமாளிச்சுதான் மாப்பிள்ளையை வெளியே கொண்டு வரணும். ஆண்டவன் ஒரு கதவை அடைச்சா கண்டிப்பா இன்னொரு கதவை திறப்பான். நம்பிக்கையா இருக்கிறது தவிர நமக்கு வேற வழி இல்ல. ரசதி, யார்? ஹாஸ்பிடல்ல இருந்து ஃபோன் அட்டெண்ட் பண்ணு. ஹலோ, சொல்லுங்க சிஸ்டர். மேடம், பேஷண்ட்டுக்கு நினைவு திரும்பிடுச்சு, நீங்க உடனே கிளம்பி வாங்க. சரிங்க சிஸ்டர். அண்ணா, மலருக்கு கான்ஷியஸ் வந்துருச்சான். பாத்தியா ரசதி, ஆண்டவன் ஒரு கதவு முன்ன இன்னொரு கதவு திறப்பான்னு சொன்னால. இப்ப போய் பார்த்தோன்னு வச்சுக்கோ, மலர் மூலமா கண்டிப்பா நமக்கு நல்ல விஷயம் கிடைக்கும். வா போலாம். அம்மா, மலருக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆமா ரசதி, லேசா கண்ணு முழிச்சா. நானும் போய் பார்த்தேன். ஆனா மலர் ஏதாவது பேசினாளா? இல்லம்மா, எதுவுமே பேசல. நான் போய் பார்த்தேன், அவளும் பார்த்தா. அவ பார்வையில ஒரு வருத்தம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. நான் பேச்சு கொடுத்து பார்த்தேன், அவ எதுவுமே பேசல. அப்படியே கண்ணு மூடிட்டாமா. சரிம்மா, நான் போய் பார்க்கறேன். மேடம், யாராவது ஒருத்தர் மட்டும் பாருங்க, ஒருத்தவங்க வெளியே இருங்க. சரி ரசதி, நீ பார்த்துட்டு வா, நான் வெயிட் பண்றேன். சரிண்ணா.